தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி மட்டுமே உலகளவில் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி டோக்கன் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் கலையிழந்து காணப்பட்டது. முன்னுரிமை அடிப்படையில் அனுமதிக்க வேண்டிய உள்ளூர் காளைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது காளை உரிமையாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியூர்களில் இருந்து வந்திருக்கும் அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்களின் காளைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் டோக்கன் வழங்கப்பட்டதால் உள்ளூர் காளைகளுக்கு இறுதி நேரத்தில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கு தங்களின் காளைகளை தயார்படுத்தி மிகுந்த எதிர்பார்ப்போடு வரும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு கமிட்டியின் கட்டுப்பாடு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்து வருஷம் அலங்காநல்லூரில் மாடு அவுத்துருவோம். இந்த 2-3 வருஷமாகவே டோக்கன் ஆன்லைன் டோக்கன் சொல்லி போட்டு எங்களை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க. வருஷம் அவுக்க போகும்போது இங்கே வந்து டோக்கன் பதிஞ்சு வாங்கும்போது நல்லபடியாக மாடை வச்சு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தோம். இந்த 2-3 வருஷம் ஆன்லைன் போட்டு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பெறவாடியில் வந்து மாடு வந்து ஏற்றி கொண்டு வரும்போது போலீஸ்காரங்க ரொம்ப அடித்து ரொம்ப மாட்டுக்காரங்களெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க. முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னென்னா பழைய மாதிரி எப்பையும் போலவே எங்களுக்கு வந்து உள்ள இங்கே வந்து டோக்கன் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அது நல்லா இருக்கும். கடந்த காலங்களில் பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து காளைகளுக்கும் களம் காண அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே ஆன்லைனில் டோக்கன் பெறும் நடைமுறையை கொண்டு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக காளை உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் வெளியூர்களை சேர்ந்த காளைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிப்பதாகவும் உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. பாரம்பரியமாக எப்பயும் நல்லா நடக்கும் செல்லேட்டு. யாருக்கு பாரபட்சமும் இல்லாமல் டோக்கன் கொடுப்பாங்க, எல்லாரும் மாடி பிடிப்பாங்க, நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இந்த பொங்கலை. ஆனால் இப்போ வந்து அப்போல்லாம் கிடையாது. ஒரு 5-6 வருஷமாகவே அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு டோக்கனை கொடுத்துருக்குறாங்க. உள்ளூர் மாட்டு கொடுக்க மாட்டுறாங்க. கிராமத்து மாட்டு 3 கிராமம் சேர்ந்தது அலங்காநல்லூர். 3 கிராமத்து மாடுகளுக்கும் கொடுக்க மாட்டுறாங்க. வெளியில் இருக்க மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ மாடு பிடிக்கிறவங்களுமே வெளியிலேருந்தே வந்து பிடிக்கிறாங்க. உள்ளூருக்கு யாரும் பிடிக்க விட மாட்டுறாங்க. அது ஒரு கிராமத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வர்றவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நாங்களாம் போய் சல்லைட்டு பார்க்க இதாக இருக்குது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர் போராட்டத்தின் மூலம் மீட்டெடுத்தவர்களுக்கு அதனை பார்க்க கூட அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநில மக்களும் விரும்பி வந்து பார்க்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யாத காரணத்தினால் அதனை காண வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இன்னைக்கு வந்து பார்க்கலான்னு வந்தோம். பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக க்யூவில் தான் விடுறாங்க. ஃபுல்லாமே பயங்கர க்ரௌடாக இருக்குது. பட் ஆனால் க்யூவில் போகிறவங்களே பார்த்தீங்கன்னா க்யூவே ரொம்ப தூரத்துக்கு நிற்கிறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நெருக்கி நிற்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி எந்த அளவுக்கு பார்த்துட்டு வர முடியும்னு தெரில. சரி, குழந்தைகளோட சரி இன்றைக்கி பார்க்கலான்னு வந்து கடைசியில் பார்க்க முடியாமல் தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். க்யூ நகரவே இல்லை, சுத்தமாக நகரில் க்யூ. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே நம்மனா பிள்ளைய ரொம்ப டயர்டாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கவே முடியல. ஜல்லிக்கட்டை பார்க்கலாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்தோம். ஆனால் அங்கே போலீஸு எல்லாம் வந்து எங்களை வந்து ரொம்ப மறித்து இது பண்ணுறாங்க. உள்ளே கூட விட மாட்டுறாங்க. நாங்கள் வந்து பல மைலுக்கு தாண்டி வந்திருக்கோம். ஆனால் இப்படி பண்ணுறாங்க. இதே கட்சிக்காரங்க யாராவது வந்தால் அவங்கள மான்னு உள்ளே விட்றாங்க. அவங்கமான்னு வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் தலையீடுகளால் அதன் தனித்தன்மையை இழந்து வருவதாக காளைகளின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அகில உலகமே போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விழா கமிட்டியின் அலட்சியமான ஏற்பாடுகளால் நடப்பாண்டில் அலங்கோலமாக நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த ஆண்டாவது அரசியல் தலையீடுகள் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முன்வர வேண்டும் என மதுரை மாநகர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.